வசனம் தியானத்தின் தலைப்பு, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். எருசலேமிலும் யூதாவிலும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலியின் ஆதரவையும், ஆலோசனைக்காரர் ஆதரவையும், மற்ற எல்லா ஆதரவும் விலகியிருந்த நாட்கள் அது. அந்த நாளிலே ஆண்டவர் ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று கூறினார். இதே போல நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு நன்மை பலனாக வரும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் வேதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் நீதிமானாக இருக்கும் போது, ஆண்டவரோடு சரியான உறவிலே இருக்கும் போது நமக்கும் நன்மை உண்டாகும். நாமும் மற்ற நீதிமான்களை பார்க்கும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கூறுவோம். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் வல்லமையுடையது. பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய விசுவாச வார்த்தைகளை ஒருவருக்கு ஒருவர் நாம் பேசி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஆறுதல் படுத்தும் வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்ற வசனத்தின்படி நாம் செய்த கிரியைகளுக்குரிய பலனையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று எங்களை உற்சாகப்படுத்துகிற, எங்களுக்கு ஆண்டவரே ஆதரவு தருகிற வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு பண்ணினது போல உங்கள் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி வரும் நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.